கிண்ணத்தப்பம்னா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டுங்க. உங்க ஊர்கள்லலாம் இந்த கிண்ணத்தப்பம் கிடைக்குமான்னு சொல்லுங்க. இது வந்து இஸ்லாமிய மக்கள் ரொம்ப அழகா செய்வாங்க. ஆனா நான் என்னதான் செஞ்சாலும் அவங்க டேஸ்ட் எனக்கு கைக்கு வரவே இல்ல. அதனால இப்படி அப்பப்ப கடைகள்ல தான் வாங்கி வாங்கி சாப்பிடுறது. ஆனா நான் எப்பவும் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி எப்பவாச்சும் ஒருக்கா கடையில பார்த்து கிடைச்சுன்னா வாங்கி சாப்பிடுவேன். ஸ்வீட்லாம் நான் ரொம்பவே விரும்ப மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா இது கருப்பட்டி. கருப்பட்டிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வீட்டுக்காரங்க எங்க பார்த்தாலும் வாங்கி குடுப்பாங்க. இன்னைக்கு அக்காவும் வந்திருந்தாங்க. அண்ணி வீட்டு பால் காய்ச்சி ஆல்பம் வந்துருந்துச்சு. அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்படியே அக்கா கொண்டு வந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு வரும்போது, அப்படியே நல்லா பொங்கி அப்படியே குமுறிருச்சு. நானும் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து மாத்துறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிடுச்சுங்க. பாதி மாவு வேஸ்ட்டா போயிடுச்சு. ஏன்னா தரையில கொட்டிருச்சு பார்த்தீங்களா? அப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா, வெளியில வந்து மயில் தோகைய விரிச்சுட்டு சூப்பரா வந்து நின்னுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, புத்தகத்தில தான் பார்க்குறோம். வரைஞ்சு வரைஞ்சு நோட்ல வச்சு தான் பார்ப்பேன். ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு முன்னாடியே இப்படி பார்க்கறது நெனச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்து பக்கத்து வீட்டு மாடியில ரொம்ப நேரம் தோகைய விரிச்சு ஆடிரும், ஆடிரும்ன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா லேசான ஒரு மழை தூறல் இருந்து கொஞ்சம் கூட ஆடவே இல்லங்க. அந்தால நம்ம விட்டல் கூட இருந்து சாப்பாடையும் குடுத்துட்டு அப்படியே